தீவிரவாதத்திற்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. நான் என்னுடைய உரையிலே சொன்னேன், எல்லா உயிர்களும் புனிதமானது. ஒரு தனி மனிதனுடைய உயிரை பறிப்பதற்கு இன்னொரு தனி மனிதனுக்கு உரிமை கிடையாது. ஒரு மனிதனுடைய உயிரை பறிப்பதற்கு இன்னொரு மனிதனுக்கு எந்த பேரை சொன்னாலும் சரி, ஒரே ஒரு விதிவிலக்கு தான், எல்லா சட்டங்களிலும் உள்ள விதிவிலக்கு. நம்மை தாக்க வந்தான், அப்போது அவனுக்கும் நமக்கும் சண்டை, அப்போது நாம் அடித்ததில் அவன் செத்து விட்டான். தற்காப்புக்காக நாம் போட்ட சண்டையில் அடிபட்டு அவன் இறந்து விட்டான். அது இந்திய சட்டத்திலும் அனுமதிக்கப்பட்டது. எல்லா சட்டம் அந்த ஒரு விதிவிலக்கை தவிர வேறு எந்த சூழ்நிலையிலும் ஒரு தனி மனிதனுக்கு இன்னொரு மனிதனுடைய உயிரை எடுப்பதற்கு உரிமை கிடையாது. இறைவன் கண்ணியத்துக்குரியதாக ஆக்கிய எந்த உயிரையும் நீங்கள் அநியாயமாக கொலை செய்யாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. நியாயமான விசாரணையின் மூலமாக அவனுடைய செய்த குற்றத்தை நிரூபித்து அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டிய உரிமை அரசாங்கத்துக்கு தான் உண்டே தவிர ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு குழுவிற்கோ கிடையவே கிடையாது. போர்க்காலத்திலே கூட இஸ்லாம் தர்மங்களை வகுத்திருக்கிறது. போர் தர்மங்கள், எத்திக்ஸ் ஆஃப் வார். சில சமயங்களில் போர்கள் தவிர்க்க முடியாது, வந்துதான் தீரும். போர்க்காலத்திலே கூட நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள், போர் முனையில் இல்லாதவர்களை நீங்கள் தாக்காதீர்கள். போர் முனையில் யார் இருக்கிறாரோ அவரை தான் தாக்கணும். நான் கம்பேட்டபிள், யார் முனையில் இருக்கானோ அவனை தான் தாக்கணும். பொதுமக்களை தாக்கக்கூடாது, அப்பாவிகளை தாக்கக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, முதியவர்களை கொல்லக்கூடாது, துறவு மடங்கள் இருக்கக்கூட துறவிகளை கொள்ளக்கூடாது. துறவு மடம்னா இஸ்லாத்துல துறவரம் கிடையாது, எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. இந்த துறவி என்றால் முஸ்லீம் அல்லாதவர்களை தான் குறிக்கும். இஸ்லாத்தில் துறவரத்துக்கு அனுமதி இல்லை, இஸ்லாத்தில் துறவியும் கிடையாது. ஆக துறவு மடங்களிலே உள்ள துறவிகளை கொல்லாதீர்கள் என்றால் அது முஸ்லீம் அல்லாத மக்களை குறிக்கும். இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறது, நீங்கள் போர் தொடுக்கின்ற இடத்திலே உள்ள மரங்களை வெட்டாதீர்கள், நாச வேலை செய்யாதீர்கள். நீங்க பாக்குறோம், யுத்தம் முடிந்தா இந்த ஊரே அழிச்சிட்டு போயிடும், அது கூட செய்யக்கூடாது. சொத்துக்களை அழிக்க கூடாது, தோல்வியுற்ற மக்களுடைய பூமியில் உள்ள சொத்துக்களை அழிக்க கூடாது, கைதிகளை சிதைக்க கூடாது, அவனுடைய உறுப்புகளை சிதைப்பது மியூட்டிலேஷன் இது செய்யக்கூடாது, கட்டி வச்சு அடிக்க கூடாது. அவனை கைதியா பிடிக்கலாம், அவ்வளவுதான். போர் கைதி சிறை பிடிக்கலாம், அவ்வளவுதான். அவனை கொடுமைப்படுத்த கூடாது. இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய விதிகள். இப்படி இருக்க பத்திரிகை நிருபரை கடத்தி போய் கொலை செய்கிறானே, இதை எப்படி இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும்? சமூக சேவை சென்றவனை கொலை செய்கிறானே, இதை எப்படி இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும்? விமானத்திலேயே குண்டு வைக்கிறான, விமானத்துல போறவன் என்ன பாவம் செஞ்சான், பஸ்ல போறவன் என்ன பாவம் செஞ்சான், ரயில்ல போறவன் என்ன பாவம் செஞ்சான்? ஆகவே இது இஸ்லாத்திற்கு ஏற்புடையதல்ல. இவர்கள் இம்மையிலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், மறுமையிலும் இறைவனால் தண்டிக்கப்படுவார்கள். அதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.